வணக்கம். நான் வழக்கறிஞர் தாம்பரம் சிவா. போன எபிசோட்ல குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டத்தினுடைய முதல் சரத்து, அதாவது புரொடெக்ஷன் ஆர்டர், பாதுகாப்பு உத்தரவை பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு ஷெல்டர், ரெசிடென்ஷியல் ஆர்டர், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரெசிடென்ஷியல் ஆர்டர்னா என்ன? பெரும்பாலும் ஒரு கணவன் மனைவி, நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவியை நம்ம எடுத்துக்கலாம். திருமணம் ஆகி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, குழந்தையெல்லாம் பிறகுது, ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு புரிதலின்மை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ரெண்டு பேர் கடையில அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது. இந்த சூழ்நிலையில அந்த பெண் தானாக வீட்டை விட்டு வெளியேறலாம். அதாவது கணவரினுடைய கொடுமையோ கணவர் வீட்டாரின் கொடுமையோ தாங்க முடியாம அந்த வீட்டை விட்டு தாராளமா வெளியேறலாம். இல்ல நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கணவர் வீட்டாரோ அந்த பெண்ணை அடித்து உதைத்து அந்த வீட்டுல தங்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி அந்த பெண் அந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பலாம். இந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட அந்த பெண், அதாவது இந்த ஆக்ட்ல அந்த பெண்ணுக்கு என்ன பேர் அப்படின்னா அக்ரீவ்டு பெர்சன் அப்படின்னு பேர். பாதிப்பை எதிர்கொண்ட அந்த பெண். இந்த சட்டத்தின்படி பெண் மட்டும்தான் அக்ரீவ்டு பெர்சனா இருக்க முடியும். இதை நான் சொல்லல, சட்டம் சொல்லுது. ஏன்னா நம்ம போன பகுதியில் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த சட்டத்துல பெண் மட்டும்தான் வழக்கு தொடுக்க முடியும், ஆணுக்கு எதிராக மட்டும்தான் வழக்கு தொடுக்க முடியும். அந்த பெண் கூட்டு குடும்ப உறவுகளுக்குள்ளேயோ இல்ல ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ளேயோ இருந்தா மட்டும்தான் இந்த வழக்கை தொடுக்க முடியும். அப்ப அக்ரீவ்டு பெர்சன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண். இப்போ ஒரு குடும்பத்துல பாதிக்கப்பட்டு அந்த குடும்பத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பத்தை விட்டு வெளியில போய் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண், எனக்கு வசதி இல்லைங்க, என்னால தனியா வீடு எடுத்து வாழ முடியல, எனக்கு போதிய வருமானம் இல்லை, எனக்கு அந்த வீட்டிலேயே, நான் ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த வீட்டிலேயே பாதுகாப்பா வாழ்றதுக்காக எனக்கு உத்தரவு போடுங்க. அந்த பாதுகாப்புக்கான உத்தரவு தான் நம்ம புரொடெக்ஷன் ஆர்டர் பத்தி பேசியிருந்தோம். இப்ப அந்த வீட்டிலேயே நான் வாழணும், எனக்கு அதுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு தாராளமா பிரிவு 19 கீழே, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 19, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்ட பிரிவு 19 கீழே தாராளமா ரெசிடென்ஷியல் ஆர்டர், அந்த வீட்டிலேயே, கணவர் வீட்டிலேயே, அந்த கூட்டு குடும்ப அந்த வீட்டிலேயே வாழ்வதற்கான உரிமையை கேட்டு மனு செய்ய முடியும்.